மாதத்தில் ஒரு நாள் இப்படி தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா க்ளீன் பண்ணாதே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு செல்ஃபாக எடுத்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஈர துணியை வச்சு நனைச்சி அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்து, ஏன்னா இந்த வேலை முடிகிறக்குள்ளேயும் நம்மளும் கொஞ்சம் ரொம்ப டல்லாகிடுவோம். இந்த வேலையை முடித்தாதான் நம்மளுக்கு திருப்தியாகவே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சமைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே வந்து நுழையிலே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமைக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். அதனால் நான் மாதத்தில் ஒரு தடவை இப்படித்தான் நான் இழுத்து போட்டு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஆயில் ஐட்டம் வைக்கிறதுல ஃபுல்லாக வெறும் ஆயிலாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். வீடையும் தொடச்சி விட்டுட்டு தூசியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வாசலில் ஃபுல்லாக தண்ணியை தெளித்து விட்டேன். ஏன்னா கூட்டிக்கிட்டு இருந்தோம்னா தூசியாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் உணரட்டும்னு போர்வையெல்லாம் காய போட்டு வந்து நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கிளியராக தொடச்சி எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிச்சனை பார்க்கையிலேயே கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்துச்சு. வாசலில் வந்து வெள்ளி செவ்வாய் வந்து நம்ம மஞ்சள் பூசுறது ரெகுலராக நடக்கிறதே வாரம். அதனால் மஞ்சள் பூசி தான் நான் கோலமே போடுவேன். ஏன்னா மங்களகரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வேலை அடுத்து ஸ்டார்ட் பண்ணவே. அதனால் அந்த மாதிரி நான் கோலத்தை போட்டு கொஞ்சம் ரசிச்சிருவேன். நான் கோலத்தை போட்டு வேறு என்னங்க வேணும், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறது கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்ம இப்படிலாம் வேலை பார்த்து அதுக்கு முன்னாடி ரொம்ப தூசியாக இருக்கும், நம்மளால் வேலையே பார்க்க முடியாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இந்த இதை எடுத்து பார்த்து நம்ம கடைசி வந்து இது ஃபினிஷ் ஆகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோமே அப்படின்ட்டு.